தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தலவாய் சுந்தரம் நம்மிடம் இருக்கார். சார், இப்போ நீங்க ஸ்பீக்கரை பார்த்தீங்க, என்ன மாதிரி ஸ்பீக்கர் வந்து ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்தாரு, எங்களை விளக்க கடிதம் கேட்டார். அந்த விளக்க கடிதத்துக்கு பதில் கடிதத்தை கொடுத்து வந்திருக்கோம். ஸ்பீக்கர் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. 2 பேரும் அழைத்து பேசுவா சொல்லியிருக்கிறார். நீங்க தொடர்ச்சியா வந்து இந்த 2 எம்எல்ஏக்கள் விஜயபாஸ்கர் 2 பேர் மீதும் நடவடிக்கை, ஏன்னா அவர்கள் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு மன்னிப்பு எழுதி கொடுத்தார்கள். அவர்கள் மீது நீங்க ஆன்டி டிஃபெக்ஷன் லாவில் கேட்கறது என்ன நியாயம்? இல்ல நாங்க வந்து ஏற்கனவே வந்து கோர்ட்ல கேஸ் இருக்குல்ல, அது சம்பந்தம் இங்க பேசக்கூடாது. இல்ல ஏற்கனவே அவங்க மேல கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க, எலெக்ஷன் பெட்டிஷன். ஆனா அது சம்பந்தம் கோர்ட் ப்ரொசீஜர் பெண்டிங் அறிஞ்சதை பத்தி பேசக்கூடாது. நாடாளுமன்றத்தில் நீங்க ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட அலையன்ஸ்ல தொடர்ச்சியா இருக்கீங்க. எப்படி இருக்கும் வரக்கூடிய காலங்களில்? இப்போ வந்து நாடாளுமன்ற நிலைப்பாடை பொறுத்தவரைக்கும் அதிமுக நிலைப்பாடு என்னவா இருக்கும்? என்டிஏ கூட்டணி அப்படியே நிலைத்து இருக்கிறது. பல்வேறு சட்ட மசோதாக்கள்லாம் வர இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்லாம் கூட சொல்லப்படுகிறது. இதெல்லாம் நீங்க எப்படி பார்க்க? சட்ட மசோதா வந்து தமிழ்நாட்டுக்கு பாதிக்காத வகையில் இருந்தால் எடப்பாடி அவர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் இப்போ எப்படி வளர்ச்சி பணிகள் எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா அந்த மீட்டிங் போடுறாரு, எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு? இளைஞர்கள் உங்க கட்சிக்கு அதிகம் வராங்களா? கண்டிப்பா வருவாங்க. நல்ல கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு, ஒவ்வொரு கட்சி தொண்டர்கிட்டையும் பேசிட்டு இருக்காரு. ஆகவே அந்த கட்சி தொண்டரெல்லாம் கீழே போய் கிரவுண்ட்ல இருந்து வந்து கிராமத்துலேருந்து வராங்க. என்ன நடந்துங்குது, ஏன் தோல்வி காரணம்னு கேட்காரு. தோல்வி காரணங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுதாங்க. அது அதுக்கு தக்க உரிய நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு. ஓட் ஷேர் அப்படியே இருக்கா சார்? ஏடிஎம்கே வந்து எம்ஜிஆர் வளர்த்த கட்சி நீங்க சொல்றீங்க, அதனுடைய வாக்கு சதவீதம் தொடர்ச்சியா அப்படியே இருக்கா? அப்படிதான் நீங்க வாக்கு இருக்கா இல்லையாங்க ரொம்ப 2ஆம் தரம் பாத்துக்கலாம். ஸ்பீக்கர் என்ன சார் சொன்னார்? என்ன நடவடிக்கை சொன்னார்? நான் 2 நாள் அழைத்து பேசுன்னு சொல்லிட்டாரு. பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக நம்மிடம் பகிர்ந்திருக்க புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.